ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம அதுக்குள்ளே போகலாம். நான் மறுநாளே சரி எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஏன் இதுக்கு இவ்வளோ அவசரப்படுற? எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணிக்கலாம்ல, ஏன் இவ்வளோ சீக்கிரம்? இன்னும் தான் 10 நாள் கிடக்கல அவனோட ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா. இல்லைங்க, அப்போதைக்கு நின்றுட்டு நம்ம எதுவும் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா முன்னாடியே ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம ரெடி பண்ணால் மட்டும்தான் எதுவுமே நம்ம இது பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப நம்மளால் எதுவும் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை அப்படின்னோடனே, சரி விடு, அப்போனா நம்ம பார்த்துக்கலாம், இனிமேல் எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை, சரி நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது நான் என்ன சொன்னேன்னா, சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எந்த விதத்துலேயுமே நம்ம யாரையும் இது பண்ணிக்காத மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னோடனே, அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு புரியுது தான். ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதெல்லாம் எந்த இதுலேயுமே வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றிட முடியாது. போக போக எல்லாமே சரியாக கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் உண்மை தான், நீ ஒன்றும் எதுக்கும் கவலைப்படாத. எந்த விதத்துலேயுமே நம்ம யாரையும் சரியான விஷயத்தில் நம்ம மாற்ற போகிறதில்ல, மாறுறதும் கிடையாது. ஏன்னா நம்மளால் முடிஞ்சது நம்ம நல்ல விதமாக பண்ணுவோம். அது அவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறத தாண்டி நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம கரெக்டாக இது பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எது செய்ய முடியுதோ அதை செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டான ஒரு விஷயந்தான். நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. எதையெல்லாம் நம்ம மாற்றணுன்னு இருக்கோ அதெல்லாம் நம்ம மாற்றிடலாம். வேறு சில விஷயங்களை நம்ம அதெல்லாம் கொண்டுட்டு போகணுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் ஒரு விஷயத்தில் நம்மளால் எல்லாமே சரி செய்ய முடியுதா? இல்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு நம்மளாவே மாற்றிக்கிட்டு நம்ம போயிட்டுருக்க முடியாது. போக போக நம்மளுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கிட்டு நம்ம போயிட்டுருக்க வேண்டியது தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இதுக்கு மேலே என்னால் எதையும் செய்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடையாது. போக போக உங்களுக்கே அதுக்கான என்ன ஆன்சருங்கிறது புரியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட மறைக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எதையுமே நம்ம செஞ்சு அந்த விஷயத்த செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிறது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் இதுக்கு மேலே போக போக உங்களுக்கான காரணங்களை நீங்கள் தான் மாற்றிக்கிட்டு போகணுமே தவிர, அதுக்கிடையில் நாங்கள் இதெல்லாம் சொல்லுவோம் பண்ணுவோம்னு நீங்களாம் ஏன் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் பேசலை அவர்கிட்ட. இந்த மாதிரிலாம் அவர் பேசுகிறவர்கிட்ட நம்ம எப்படி பேச முடியும் அப்படிங்கிறதுனால பேசலை. நீ பேசுனா பேசு, பேசாட்டினா போ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு விதமான கவலையாகவே இருந்துச்சு. என்னடா இது, எதாக இருந்தாலும் நம்ம எதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறோம் பண்ணுறோம், ஆனால் அவர் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட எதையும் நினைக்க மாட்டேங்கிறாரு, நம்ம இது மாதிரி இது பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தடுத்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் மாறுபாடாக இருக்காமல் அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடுங்க, நாங்கள் அதெல்லாம் இனிமேல் பார்த்துக்குறோம், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பேசிக்கிட்டு யாரையும் நீங்கள் சரியெல்லாம் இது பண்ண வேண்டாம், போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே, நீங்கள் அதெல்லாம் சொல்லதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், இதுக்கு மேலே உங்களோட இஷ்டம், நாங்கள் எதுவுமே இனிமேல் எந்த விஷயத்துலையும் தலையிடுற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.